வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? யாரும் தொட முடியாத உச்சத்துல வினோத் இருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பட் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. அது யாரும் தொட முடியாத உச்சத்துல வினோத் இருக்காரு அப்படின்னா, அது எப்படி அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. யாருப்பா அந்த கானா வினோத் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏதோ திவாகர் தான் வந்து அவர புரமோட் பண்ணிட்டாரு. அவரால தான் ஒரு பெரிய உச்சத்துக்கு வந்துட்டாரு. இல்லாட்டி அவர் வந்திருக்க மாட்டாரு அப்படின்ட்டு. அவர் பாடிய பாடல்கள் அப்படிங்கிறது வந்து, இந்த ஒரு குல்ஃபி, ஒரு செல்ஃபின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அது அவர் பாடியது தான். கிட்டத்தட்ட ஒரு 76,00,000 பேர் பார்த்திருக்காங்கன்னு நெனைக்கிறேன் அந்த பாட்டு. அப்பவே அவர் ஃபேமஸ். பட் கானா வினோத் தான் அத பாடுனாராங்கிறது நெறைய பேருக்கு தெரியாது அப்படின்னாலும் அது. அதேபோல சீசன் 6லயா? ஆமா. சீசன் 6ல ஒரு மணி சந்திரா வந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுனார் இல்லையா? அந்த பாட்ட பாடியவர் கானா வினோத் அவர்கள். பிக் பாஸுக்கும் அவருக்கும் ஏற்கனவே தொடர்பு இருந்திருக்கு அப்படிங்கிறது தான். அவரு ஏதோ புதுசா வந்து இப்ப நம்ம திவாகரால தான் அவர் ஃபேமஸ் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு புரளியை கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். அத பத்தி நம்ம விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. கானா வினோத் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவுல ஓட்ட வாங்கியிருக்காரு. அது எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். குறிப்பா கலையரசன் பார்த்தீங்கன்னா 77,064 ஓட்டு வாங்கிட்டாருங்க. 77,604 ஓட்டுங்கிறது 64ங்கிறது ஓட்டுங்கிறது பெரிய விஷயம் இல்ல. பார்வதி வந்து 80,863 ஓட்டு வாங்கியிருக்காங்க 4வது இடம். பார்வதி வெளியில போயிடுவாங்களோங்கிற மாரி ஒரு சந்தேகம் வந்தது. பட் ஆனா கொஞ்சம் ஓரளவு மெயின்டெயின் ஆகுதுன்னு நெனைக்கிறேன் அவங்க ஓட்டு. அதேபோல அரோரா 81,600 ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. 3வது இடம். கமருதீன் 83,297 ஓட்டு. அ நான் 2வது இடம். கானா வின்னது வந்து 2,10,1010 ஓட்டு. 2,00,000 தாண்டி போயிட்டாரு. இன்னும் 2 நாள் முழுசா இருக்கு. இன்னமும் கலக்கிட்டு இருக்காரு அவரு அப்படிங்கிறத பார்க்கறச்ச, என்னய்யா அது அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. என்ன பண்றதுப்பா அப்படிங்கிற மாரி இருக்கு. பட் கானா வினோத்துக்கு பவர் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்குங்க. அவர் தன்னுடைய ஓட்டுல தெறிக்க விட்டுட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது நெறைய பேர் மனசுல அவர் பதிஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தான். அவருடைய பாடல்கள், அவருக்கு எழுதும் திறமை, அவரு ஓப்பனா இருக்காரு, உண்மையா இருக்காரு அப்படிங்கிற நெறைய நிகழ்வுகள் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான். ஒருவேள கானா வினோத் இப்படி இப்படி பண்ணலன்னா என்னப்பா பண்றது அப்படின்னு கேட்கிறீங்களா? இதுவும் நடக்கும். இதுவும் இப்ப கடந்து போகும் அப்படிங்கிறது தான். கானா வினோத் கிட்டத்தட்ட ஒரு 2 விஷயங்கள சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நான் நெனச்சேன். ஒண்ணு வந்து அவருடைய பாடல்கள். இன்னொன்னு வந்து இப்ப பாருகிட்ட சண்டை போடணும் சண்டை போடுறாரு. நீ தப்புனா தப்பு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மைங்க. அதேபோல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் வெளியில போணும்? டேஞ்சர் ஜோன்ல அரோரா, பார்வதி, கலையரசன் 3 பேருமே இருக்காங்க. யார் வேணாலும் ஓட்டு குறையலாம். ஏன்னா, இன்னும் ஒரு 2 நாள் இருக்கு இல்லையா? எப்படி வேணா குறையலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அரோராவை விட, பார்வதியை விட கலையரசன் வெளியில போனா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவரிஒன். தேங்க் யூ சோ மச்.